சிம்மம் ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பலன்கள் காணலாம். பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய 2வது நட்சத்திரம். சிம்ம ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னால வண்டி வாகனம் வீடு வாசல் ஆடம்பரமான ஒரு கிரகம். பணங்காசு இல்லங்காம வழங்கக்கூடிய ஒரு கிரகம். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் அவசரப்படுவீங்க, அதிகமாக கோவப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கோவதாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை அதிகம். பெரும்பாலானவர்கள் வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்துருந்தால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நட்சத்திராதிபதி சுக்கிரனும் கெட்டு போயிடுவார். அப்போ பணங்காசு சம்பாதிப்பதிலும் திருமண வாழ்க்கையிலும் சொந்த இருப்பிடம் சொந்த வீடு கட்டுவதிலும் உங்களுக்கு கனவாகவே நிஜமாவதற்கு வயது கூடும், காலம் கடக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் பார்வை பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. நல்லா கேட்டுங்க. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கு தனி மனித ஜாதகனுக்கு தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதத்தில் இருக்கலாம், கெட்ட விதத்தில் இருக்கலாம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது அந்த 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் 1 வருடத்தில் அந்த ராசிக்காரர்களை ஒரு ஜாதகனாய் தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். அது மாதிரி சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஆடு மாடு வண்டி வாகனம் விவசாய நிலம் இப்படி அனைத்து வழியிலும் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அரசு பதவி அரசு வேலை பார்த்தீங்கன்னா அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களோட வேலை வாங்குற மாதிரி ஒரு முதன்மைத்தனத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் வழியில் பிரச்சனைகளை சந்தித்து காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு சென்று சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பது எல்லோருக்குமே சிறப்பு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேக சுகத்தை தேக புஷ்டியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். சிம்மம் ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் 11வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் செவ்வாய் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் செவ்வாயால் யோகத்தை அனுபவிக்க முடியும். அது மாதிரி அடுத்த 1.5 மாத காலம் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்கள் செவ்வாய் பகவான் மூலம் யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. சிம்மம் ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருந்தால் சுக்கிரன் கூட்டணி இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியில் இப்போ இருக்கின்ற காலகட்டமே செவ்வாய் பார்வையில் சுக்கிரன், செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் தான் வருது. அப்போ சுக்கிரன் கன்னி ராசியில் நேசம் பெற போகிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு.
வீடு கட்டலாம். வெளியில் கொடுத்த பணங்காசு வரவே வராதுன்னு இருந்தது, இந்த கால நேரத்தில் வரும். புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 11வது வீட்டிலே செவ்வாய் நின்றால் நிலபுல சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். வெளியில் கொடுத்த பணம், கடனாக கொடுத்திருந்த பணம் வட்டி முதலமாக திரும்ப வரும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க. அதை பயன்படுத்திக்கலாம். 11வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது அரசு உதவி, அரசு அதிகாரிகள் உதவி செய்வாங்க. வேலை தொழில் மூலம் அதிகமான லாபம், வருமானம் பார்க்கலாம். 11வது வீட்டு செவ்வாய் சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல லாபங்களையே கொடுக்க போகிறது. அது புதனுடைய வீடாக இருக்கும்போது கம்சன், தரகு, புரோகர் தொழில் வழி அதிகமான கம்சன் வாங்கலாம். சிம்மராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் நின்று 2வது வீட்டை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப வாக்குஸ்தானம், சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். அதே மாதிரி வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பார்த்தீங்கன்னா அரசியல் பேச்சாளர்கள், சினிமா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பெயர் எடுக்கலாம். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அதிக பண வரத்து உண்டு. குடும்ப பிரச்சனை, குடும்ப சிக்கல்கள் தீரும். சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரமாக இருக்கும்போது திருமணமானவர்கள் தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் செல்ல வேண்டும். திருமணமானவர்கள் சண்டை கண்டை போட்டிங்கன்னா அப்புறம் குடும்பத்தில் பேசாமல் ஒருவர் முகம் கொடுத்து பேசாமல் தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி விடும். செவ்வாய் 11வது வீட்டில் நின்று 5வது வீட்டை பார்வை செய்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. இறந்த முன்னோர்களுடைய புண்ணியம் கிடைக்கும், அருளாசி கிடைக்கும். 5வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அந்த கேஸ் முழுமையாக தீரும். 5வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலர் பூரிய சொத்துக்களை பாகம் பிரித்து கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 4, 9ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது இப்போ மங்கள காரியங்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. இது பார்த்தீங்கன்னா வரன் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் திருமணம் பண்ணுற வாய்ப்புண்டு. தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருந்தால், குழந்தைகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டம் நிவர்த்தியாகும். சிம்மராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாயுடைய 8ஆம் பார்வை உங்களுக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ சத்ருஸ்தானம் பலமாகிறது. இப்போ எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். வீடு மூலமோ நிலம் சொத்துக்கள் மூலமோ கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். அல்லது சொத்து பத்திரங்களை, வீட்டு பத்திரங்களை அடமானம் வைத்து கடன் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம். இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டுகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.